வெல்கம் டு பிபி தர்பார். இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோடுங்க, சாட்டர்டே எபிசோட். பயங்கர சரவெடியாக இருந்தது. 4 வீக்ஸில் இன்னைக்கு தான் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோட் பார்த்த திருப்தி இருந்தது. எல்லாத்தையுமே வெளுன்னு வெளுத்துட்டார், போத் சைட்ஸுமே. ஆக்சுவலாக இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஒன் சைடடாக இல்லாமல் 2 பேர்த்துக்குமே வந்து கரெக்டாக பேசணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அதை வந்து பயங்கரமாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. எடுத்ததுமே ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு என்ன சொல்கிறது, இன்றைக்கி ஃபுல்லாகவே ரோஸ்டிங் டேனே சொல்லலாம். எல்லாத்துக்குமே தீபாவளி தான் இன்றைக்கி. சரவிடி வெடிச்சு தள்ளிட்டாரு. அத்தனை பேருக்குமே ருத்ரதாண்டம் ஆடிட்டாரு. இன்றைக்கி அப்படி என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார் எபிசோடை. அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண ஆரம்பித்தது தான் ஒவ்வொருத்தரையாக. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரோட தான் வந்தார். எல்லாத்தையுமே பின் பாயிண்ட் பண்ணி தான் சொன்னார். உங்களுக்கு சும்மாலாம் சொன்னால் புரியல. பார்வதி, திவாகர், எஃப்ஜே, சபரி, கனி எல்லாத்தையுமே பின் பாயிண்ட் சொன்னாங்க. இதில் 2 பேர் இன்றைக்கி மென்ஷனே பண்ணாத 2 பேர் வந்துட்டு சுபிக்ஷா அண்ட் கிமி மட்டும் மென்ஷனே பண்ணல. அவங்கள வந்து இதுவே பண்ணலை. ஆக்சுவலாக அரோரா அண்ட் துஷாரா கூட நீங்கள் வந்து ஒன்றுமே பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்கிறங்க இதுவாவது சொன்னார். ஆனால் இந்த கிமி அண்ட் சுபிக்ஷாவை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாருக்குமே ரோஸ்ட். அப்படி என்ன ரோஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே திவாகரும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. எஃப்ஜே நாமினேஷனுக்கு வர்றது பயப்படுறாங்க அப்படிலாம் சொல்லி பேசினார். அதுக்கப்புறம் பார்வதி வந்து கமருதீனும் வந்துட்டு சமரசமாயிக்கிறாங்க. டு நாட் ப்ளே வித் மை இமோஷன்ஸை, நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் கமருதீனும் பேசிட்டு, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் ஸ்பீக்கரோடு வந்தது தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்வதிக்கு தான். கத்திக்கிட்டே இருக்கீங்க பார்வதி, ஒரு அமைதி இல்லை, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எப்படி மித்தவங்க கத்துறாங்க அமைதியாக இல்லைன்னு சொல்கிறாங்களோ, நீங்கள் கத்தும் போதும் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அடுத்தது திவாகர்கிட்ட வந்தார். திவாகர், நீங்களும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஒரு தராதரம் தகுதிங்கிற வார்த்தையை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அது ரொம்ப தப்பு திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுமையாகவே இருந்தது அவரோட வார்த்தைகள். திவாகர்கிட்ட பயங்கரமாகவே கடிஞ்சுக்கிட்டார். அடுத்தது எஃப்ஜே அதை பார்த்துட்டு எஸ் அப்படின்னாரு. நீங்கள் அது சொல்கிறதுக்கு எஃப்ஜே உங்களுக்கு தகுதி இல்லை. நீங்கள் எப்படி நாக் அவுட் பண்ணிவிடுவேன், இல்லாட்டா கொலை பண்ணிடுவேன், என்னென்னமோ வெட்டுவேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. இனிமேல் இன்னொரு தடவை, லாஸ்ட்டாக சொன்னார், இன்னொரு தடவை இது நடந்ததுன்னா நீங்கள் இங்கே தான் எங்கிட்ட வந்து தான் பேசணும். இனிமேல் பேசுகிறதெல்லாம் கிடையாது, இமீடியட்டாக ரெட் கார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் வார்னிங்கோட பண்ணார். அதே மாதிரி எஃப்ஜேக்கு வந்து இன்பிட்வீன் எபிசோடில் வந்து இந்த பிக் பாஸ் டூடுன்னு கால் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு வேண்டாம். ஏன்னா டூடுன்னெலாம் கால் பண்ணக்கூடாது. பிக் பாஸ்னே கூப்பிடுங்க. என்ன கேட்டால் அதுதான் கரெக்டு. டூடு, அண்ணாத்த, அண்ணாச்சி இதெல்லாம் வேண்டாம். பிக் பாஸ்னே அட்ரஸ் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டான விஷயம். அது சூப்பராக சொன்னார் விஜய் சேதுபதி அவர்கள். அதனால தான் பிக் பாஸ் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் கூட பண்ணல அப்படிங்கிறதையும் சொன்னார். அடுத்தது வந்து கலை வந்துட்டு உங்களுக்கு எத்தனை பீப் போடுறது, எத்தனை பேட் வேர்ட்ஸ் பேசுகிறீங்க, வாயை திறந்தாலே பேட் வேர்ட்ஸு, ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன்னு கலைக்கு பயங்கரமாக ரோஸ்ட் கிடச்சிது. அடுத்தது சபரி, நீங்களும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தொண்டை கட்டுற அளவுக்கு கத்துறீங்க. அதே மாதிரி ஃபைனலாக சொன்னார், தெளிய வச்சு அடித்தார் சபரியை. நீங்கள் வந்து அன்பு கேங்கு, அதாவது நீங்கள் வந்து சிஸ்டர்னால் நீங்கள் வந்துட்டு உரிமையோட நியாயஸ்தானாக வந்துடுவீங்க. ஆனால் அதே சமயத்தில் வேறு யாருக்காவது அநியாயம் நடந்தால் நீங்கள் வாயை மூடிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம ரோஸ்ட்டு. ஃபஸ்ட்டும் ரோஸ்ட்டு, மிடில்லையும் ரோஸ்ட்டு, கடைசிலையும் சபரிக்கு செம்ம ரோஸ்ட்டு. சபரிக்கு மூஞ்சியே இல்லை. அதை தவிர அவர் ரம்யா இன்பிட்வீனில் ரம்யாவுக்கு ஏதோ அவர் அட்வைஸ் பண்ணியிருப்பார். நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத விடு அப்படின்னு சொல்லி சபரி வந்து ரம்யாட்ட சொல்ல, நீங்கள் யார் கவலைப்பட வேணான்னு சொல்கிறது, அவங்க கவலைப்படணும் அதை பற்றி, அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிவிட்டு ரம்யாட்டையும் போய் சொல்லிட்டாரு. உங்களை வந்து அதாவது ஒன்றா எதிரியை கூட நம்பலாம், அவங்க கூடயே இருக்கிறவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லி சபரியை சொல்லிட்டாரு. அது ஒரு பயங்கரமாக சபரிக்கும் ரோஸ்ட்டு. அடுத்தது ரம்யா, நீங்களும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு டாஸ்க் நடந்தது இல்லையா, யாரா இந்த பையன், அதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் பார்வதியையும் திவாகரையும் சொல்கிறீங்க தூங்கிறது திங்கிறதுன்னு சொல்லிட்டு. கேட்டால் நீங்கள் வந்து கலாய்க்கிறதுக்கு பண்ணுறேங்கிறீங்க. இதெல்லாம் நல்லாவே இல்லை ரொம்ப. அதே மாதிரி நீங்கள் வெளியில் வந்து பெரிய பாட்ஷா ரேஞ்சுக்கு நான் யார் தெரியுமா, நான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. கட்டாயம் கத்துறதை நிறுத்தினா தான் நீங்கள் அடுத்தது முன்னேற முடியும் கேமில் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான வார்னிங் ரம்யாவுக்கும் கிடச்சிது. அடுத்தது வந்து பார்வதி.
பார்வதி வந்து நீங்கள் ரொம்ப மார்க் பண்ணுறீங்க, அதே மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கும்போது எஸ் அப்படிலாம் பேசுவாங்களா அவங்க, அதெல்லாம் பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இதை பண்ணிவிட்டு, நீங்கள் ரொம்ப ஷார்ப் மைண்டு, இதில் உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம்லாம் இருக்குது, இதிலெல்லாம் ஏன் கத்திக்கிட்டு வேண்டாத காரியத்துலலாம் உங்கள் மைண்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பார்வதிக்கும் நல்லா டோஸ் கொடுத்தார். அடுத்தது வந்து பிரவீன், அவர் தான் இந்த வாரத்தோட கேப்டனு. திவாகர் வந்து ரீல்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? இப்போ ஏன் வந்து நீங்கள் கம்ருதீன் அண்டு வினோத் 3 பேரும் வந்து பின்னாடி இருந்து மார்க் பண்ணுறீங்க? அதே மாதிரி பேர் பாடியில் அவர் வந்தார், மிச்சவங்க வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? மிச்சவங்க எல்லாருமே என்ன குளிக்கும்போது அந்த அந்த தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க, அப்போ பேர் பாடியில் இருந்தாங்க, எஃப்ஜே பேர் பாடியில் இருக்காங்க, அப்போ மட்டும் இது கிட்ஸ் பார்க்குற ஷோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனுக்கும் செம்ம கலாய். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒருத்தரையுமே விட்டு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இவர் பிரவீன்ட்ட இதையும் சொன்னார், உங்களுக்கு வந்தால் ரத்தம், மிச்சம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் சொன்னார். அடுத்தது வினோத் வந்து திவாகர் 1 இயர் தான் ஆச்சு, தான் வந்து 20 இயர்ஸ் ஆச்சு ஃபீல்டுக்குன்னு சொன்னார். அதையும் சொன்னார், ரொம்ப இந்த மார்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, பின்னாடி திவாகருக்கு பின்னாடி மார்க் பண்ணுறதெல்லாம். முதல்ல நீங்கள் உங்களை வந்து வளர்த்துக்கிறதுக்கு பாருங்கள், மிச்சவங்களை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு திவாகரையும் ரோஸ்ட். அடுத்தது கனி நீங்கள் ரொம்ப வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க. எஃப்ஜேக்கு அப்படின்னா நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? அதே மாதிரி சபரிக்குன்னா கேள்வி கேட்குறீங்களா? ஆனால் மித்த யாருக்காவதுனா மட்டும் நீங்கள் வந்துடுறீங்க உடனே வந்துட்டு. முதல்ல எல்லாத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ண பழகுங்க அப்படின்னு சொன்னார். லாஸ்ட்லேயும் கனிக்கு வந்து சொன்னாங்க, இந்த அன்பு கேங்கு அப்போ வந்து பொலன்னு பொழந்துட்டாங்க. நீங்கள் வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க, ஒருத்தருக்குன்னா ஒன்று பண்ணுறீங்க, இன்னொருத்தருக்குன்னா அதே இது வேறு மாதிரி பண்ணுறீங்க. கனிக்கு மெயினாக விழுந்தது வந்து சட்டை போட்டுக்கிற விஷயத்தில் பயங்கரமாக கனிக்கு விழுந்தது. அடுத்தது வந்துட்டு திவாகருக்கு திருப்பி எகெயின் கனி அண்ட் எஃப்ஜேவை பற்றி பேசியிருப்பாங்க. கனி எஃப்ஜே ஹக் பண்ணுறது எனக்கு தப்பாக தோணுதுன்னு, அதை பற்றி பயங்கரமாக டோஸ் விழுந்தது திவாகருக்கு. அடுத்தது துஷாருக்கும் கனியிருக்கும் நீங்கள் அரோராக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்ல ஷோவில், எதுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னே எங்களுக்கு தெரில, அப்படியே நீங்களும் ஆடியன்ஸாக வேடிக்கை பாருங்கங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்தது கம்ருதீனுக்கு மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக கிடச்சிது. வியானாக்கும் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் அந்த டாஸ்க் விளையாடுனீங்க, உங்களோட அனலைசேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, கம்ருதீன் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதோட எல்லாத்துக்கும் ரோஸ்ட் முடிஞ்சு சபரிக்கும் சொன்னார், நான் அண்ணான்னு பிக் பாஸை கூப்பிட்றதெல்லாம் வேண்டாம், இண்டிவிஜுவலாக கேம் விளையாடணும், இனிமேல் நோ மோர் குரூப்பு அண்ணா தம்பி தங்கன்லாம் பண்ணக்கூடாது, ஃபைனல்ஸ் வரைக்கும் அப்படின்னா போக முடியாது, எல்லாருமே இனிமேல் இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடணும், இந்த ஃபேமிலியில் டைப் பண்ணுற கேமெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணவங்களெல்லாம் வச்சு அப்புறம் கலை எவிக்டனார். கலை வந்து எல்லாத்தோட எவிக்ஷன் ரொம்ப ஸ்வீட்டாகவே இருந்தது, அவர் எல்லாத்தையும் பெருமையாக சொல்லிவிட்டு அழகாக எவிக்ட் ஆனார். அப்புறம் லாஸ்ட்டில் அவரை வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க கலையரசனை. இன்றைக்கி இப்படி முடிஞ்சது. இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒவ்வொரு வாரத்துலேயும் பயஸ்டாக இல்லாமல் 2 பேர் சைட்லேயுமே தப்புன்னு சொல்லணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஷோ. ஒருத்தரை மட்டுமே சொன்னால் அது நல்லா இல்லை. ஸோ இந்த தடவை கரெக்டாக பண்ணியிருக்காரு. நிறையா ஃபயர் அவருக்கு விட்டுருக்காங்க எல்லாருக்குமே இன்றைக்கி எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து யாரை ஓட்டினதில் ரொம்ப பிடிச்சிருந்தது அதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.